துணை முதல்வர் கார் முன்பு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் துணை முதல்வர் கார் முன்பு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், கார் முன்பு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? அருணா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது மருத்துவரை சந்தித்து, காயம்பட்ட மருத்துவரை சந்தித்து, செய்தியாளர் சந்தித்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருடைய காரை வழிமறித்து தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. தற்போது துணை முதல்வர்கள் செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வரும்பொழுது அங்கு தற்போது செய்தியாளர்களும் தற்போது மருத்துவர் மருத்துவர்களும் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறது. காவல்துறையினர் அவரை இருபுறமும் பாதுகாப்பான முறையில் கயிறு போட்டு அவரை பாதுகாப்பான முறையில் வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே காவல்துறையுடைய ஆணையர், இணை ஆணையர் இருக்கக்கூடிய கண்ணன், அதே போல சிவி சக்கரவர்த்தி அவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்போது அவர் பாதுகாப்பான முறையில் அவர் வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஊடகவியாளர்கள் என அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான ஒரு சூழலே காணப்படுகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மருத்துவர்கள் வழிமறித்து தற்போது போராட்டத்தை நடைபெறும் காரணமாக அவருடைய வந்த பின்வழியாகவே அவரை பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் சூழ்ந்து வாகனத்தை பின்புறமாக இயக்கி தற்போது அவரை வெளியே அழைத்து செல்லக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் இனிமேல் நடக்கக்கூடாது. இது போன்ற ஒரு முறை இரண்டு முறை அல்ல, தொடர்ந்து மருத்துவர்கள் தாக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் மருத்துவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது, பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக மருத்துவருடைய பேச்சுவார்த்தை செய்வதற்காக தற்போது அவரிடம் போகிறார். அவருடன் பேசுவதற்காக தற்போது அங்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். மருத்துவரிடம் தற்போது பேச்சுவார்த்தைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம், அவருக்கு எப்பப்பட்ட சிகிச்சை வழங்க இருக்கிறது, இது போன்ற நிகழ்வு தமிழக அரசு ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது மருத்துவர் சங்கத்துடைய பிரதிநிதிகள் இங்கு வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சங்கத்துடைய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர், அதே போல ஊடகவியாளர்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக நிற்கக்கூடிய காட்சி இருக்கிறது. தொடக்கத்திலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான இந்த மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காரணமாக அடுத்தடுத்து தமிழகம் முழுவதுமே மருத்துவருடைய போராட்டமுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அது தடுக்கக்கூடிய வகையில தமிழக அரசு மருத்துவர்களுடைய ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். இது போன்ற நிகழ்வு இனி நடக்காது. எந்த இடத்தில் மருத்துவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள், அதற்கு அரசு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். அந்த உத்தரவாதத்தை பெறக்கூடிய அந்த போராட்டத்தை ஈடுபடக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் தற்போது நேரடியாக துணை முதல்வர், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக அவருடைய மருத்துவ சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர் புறப்பட்டு செல்கிறார். அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது அமைச்சர் அவர்களை பாதுகாப்பான முறையில் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் அழைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் அவர் பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு இருக்கார். இருப்பினும் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. மருத்துவர் தற்போது அவர் பேசும்பொழுது அவருடைய சிகிச்சை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது, என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து அவருடன் கேட்கப்பட்டது. சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் கழுத்து பகுதியிலையும் அதே போல் தலையில் அவர் ஷோல்டரில் 2-3 இடத்துல கத்தி குத்து ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர் தரப்பில் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் அவருக்கு ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை, பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும்
தற்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மருத்துவர்களுக்கு இது போன்ற நிகழ்வு இனி நடக்கக்கூடாது, இது தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலும் மருத்துவர்களுக்கு நிகழக்கூடாது, மருத்துவம் சார்ந்த பணியாளர்களுக்கு. எனவே அதற்கு தமிழக அரசு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும், சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு தற்போது இருக்குது. ஆனால் துணை முதல்வர் நேரடியாக சந்தித்து பேசி செய்தியாளர் சந்தித்த பிறகு துணை முதல்வருடைய வாகனத்தை வழிமறைத்து வெளியிலே போராட்டம் இருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன மாதிரியான முடிவு செய்ய இருக்கிறான்னு பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டியிருக்குது. இதற்கு முன்பாகவே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தற்போது அனைவரும் கலைந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவரின் உடல்நிலை குறித்து விசாரித்த பிறகு துணை முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் பிறகு அவருடைய காரை மறித்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கத்தி குத்து ஏற்படுத்திய நபர் மீது குற்ற நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். முழு விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.